ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 17/1/2023 அன்று திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி பலன்களை வெளியிட்டோம். ஆனால் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோவிலில் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 20ஆம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதாக வாக்கியப்படி நடக்கின்றது. நாம் அன்றேதான் வக்ர நிவர்த்தி ஆகின்றது. சனி அருமையாக வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கின்றோம். பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும், பல பேர் நடக்காமலும் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த சனிப்பயிற்சி தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அத்தனை பேரும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதற்குண்டான ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சியை பலன்களை பார்த்து பயனடைங்கள். இப்பொழுது 20/12/2023 அன்று மாலை 5:20 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கியப்படி. ஆனால் பலன்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையுங்கள். மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பயிற்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு. பொதுவாக குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனிப்பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளுக்கு தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் குறிப்பாக சனிப்பயிற்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும். காரணம், பலருக்கு 7.5 சனி விடுகின்றது, 7.5 சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது, அஷ்டம சனி விடுகின்றது, அஷ்டம சனி பிடிக்கின்றது, அர்த்தாஷ்ட சனி, கண்டச்சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா, பட்டு இருக்கின்ற தொல்லைகளிலிருந்து விடுபட மாட்டோமா, அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் சூழ்நிலைக்கேற்றார்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவும் கால அளவு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு 2.5 வருடங்கள் ஆவதினால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை. இதைவிட முக்கியமான காரணம், மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம், அவர் ஜீவனக்காரகன் ஆகின்றார், ஆயுள் காரன் ஆகின்றார். ஒரு மனிதனுக்கு உத்தியோகம், தொழில், பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது. அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது சரியாக அமையவில்லை என்றால் எல்லா விதமான சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ தொழில் நலிவு என்றாலோ மனிதன் ஆடிவிடுவான். அந்த ஜீவனக்காரன் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள் காரனாகவும் இருக்கின்றார். நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம். நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்மளோட உயிரை காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரும். அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார். இந்த காரணத்தினாலும் சனிப்பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையிலே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவர் எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம். சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். கடந்த 2.5 வருடங்களாக உங்களுடைய ராசிக்கு 6, 7 கூடிய சனி பகவான் 6லே சஞ்சாரம் செய்தார். பொதுவாக சனிக்கு யோகமான இடங்கள் 3, 6, 11 என்ற வகையிலே கடந்த 2.5 வருடங்களாக 6லே இருந்த சனி பகவான் பலவிதமான நன்மைகளை செய்தார் என்பதே உண்மை. போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் எல்லாம் எதிர்த்து நீங்கள் வெற்றி கொண்டீர்கள். பலவிதமான சங்கடங்களையும் எதிரிகளையும் நீங்கள் வென்றீர்கள். இருந்தாலும் பலவிதமான சங்கடங்களும் உங்களுக்கு வந்தது. அதற்கு அடிப்படை காரணம், அவர் 6, 7 கூடியவராகி 6லே இருந்த காரணத்தினால் 7ஆம் வீட்டிற்கு 12லே இருந்ததால் நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்தார்கள். கணவன் மனைவிகள் பிரச்சனை, ஒரு சிலருக்கு வைத்திய செலவு, சங்கடம், ஒரு சிலருக்கு பிரிவினை என்றெல்லாம் நடந்தது. அதே வேளையில் 11ஆம் வீட்டிற்கு அவர் 8இல் மறைந்த காரணத்தினால் உங்களுக்கு வரவேண்டிய முறையான லாபங்களும் வெற்றிகளும் தாமதப்பட்டது. உங்களுக்கு வரவேண்டிய பங்குகளும் வராமல் மற்றவர்களால் பிரித்து எடுத்து கொண்டு சென்றார்கள். அதனால் மனசங்கடங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், பொருளாதார சங்கடங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் என்று பலவிதமான இன்னல்களுக்கு ஆளானீர்கள். இருந்தாலும் 6லே இருந்த சனி பகவான் உங்களை ஒரு சிங்கம் போல எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் சிங்கம் தனியாக நின்று எதிர்கொள்வது போல் தைரியமாகவும் வீரியமாகவும் பலவிதமான காரிய சாதனைகள் நீங்கள் படைத்தீர்கள் என்பதே உண்மை. அவர் 12ஆம் வீட்டை நேரடியாக பார்த்ததால் பலவிதமான பயணங்களும் அலைச்சல்களும் திருச்சல்களும் ஏற்பட்டது. அதிகமான உழைத்தீர்கள். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்ததா என்பதும் பலவிதமான கேள்விதான். இப்படி கடந்த 2.5 வருடங்களாக பலவிதமான நன்மைகளும்
ஒரு சில சங்கடங்களும் ஏற்பட்டது என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த கால அனுபவமாக அமைந்தது. இப்பொழுது 6-7 கூடிய சனி பகவான் 7 வந்திருக்கின்றார். 7 வந்திருக்கின்ற சனிக்கு பெயர் கண்டகச்சனி என்று பெயர். அந்த கண்டகம் என்றால் 7 என்று அர்த்தம். அது வடமொழி ஜோதிட பாஷையில் கண்டகம் என்று சொல்வார்கள். கண்டகச்சனி வந்திருக்கின்றது. பொதுவாக 7 வந்தால் சனி பகவான் வந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7 சனி பகவான் இருந்தால் தாமத திருமணம் என்ற அர்த்தம். உடன் ராகு கேது செவ்வாய் சம்பந்தப்பட்டால் கலப்பு திருமணம், காதல் திருமணம் என்று மதமாறி சம்பந்தப்படுவது, தன் குலத்திற்கு சம்பந்தமில்லாத மற்றொரு குலத்தினுடன் சம்பந்தமாகி திருமணம் செய்கின்ற சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அவர் லக்னநாதனாகவோ ராசிநாதனாகவோ இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே வேளையில் குரு சம்பந்தம் அடைந்தால் தோஷ நிவர்த்தி என்பதே அடிப்படை பொருளாகும். அந்த வகையிலே 7 கூடிய சனி பகவான் 7 சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 7 இருக்கக்கூடிய சனியால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய 2.5 வருடங்களில் என்பதையும், அவருடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் என்பதையும், ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை வரக்கூடிய 2.5 வருடங்களில் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். முதலில் 6 கூடிய சனி பகவான் 7 வந்திருக்கின்றார். அவர் 7 கூடியவர். அங்கு மூலத்திரிகோணம் என்று உயர்வையும் அவர் பெறுகின்றார். 7 ஆட்சி பெற்று முதலில் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அதனால் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கிவிடும் என்பதை எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள், வீண் விரோதங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது போன்றவற்றை விஷயங்களெல்லாம் நிச்சயமாக படிப்படியாக மறைந்துவிடும். வைத்திய செலவுகளும் பெருமளவில் குறைந்துவிடும். வட்டி கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைபடுவதற்குண்டான வழி பிறக்கும். கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதிர்காலத்தில் கட்டாயம் கூடி வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி செய்வார்? அவர் கண்டகச்சனி ஆயிற்றை கெடுத்துடுவார், குடும்பத்தை பிரித்து விடுவார் என்று நீங்கள் தவறுதலான கணக்கு போட தேவையில்லை. காரணம், அவர் 7 குடைவர் என்பது 7 குடைவர் 7 இருக்கிறார் என்பது நீங்கள் முதலில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக 8 இருக்கக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் 9 இருந்து உங்களுடைய ராசியை முழுமையாக பார்ப்பார். அப்பொழுது 7 கூடிய சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் பூரணமாக கிடைப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் கணவன் மனைக்குள்ளும் நண்பர்களுக்குள்ளும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் 6 குடையவராக இருந்து அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் இப்பொழுது 7 வந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சங்கடங்களை தருவார். எப்படிப்பட்ட சங்கடங்கள் என்றால், நண்பர்கள் வகையில் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் உண்மையான நண்பன், யார் நட்பு துரோகி, கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய குள்ளநெறிகள் கூட்டம் யார் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பார். அதனால் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. அதுதான் 6 குடையவர் சனியாகி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய பலன்கள். முழுமையாக நம்பிவிட்டால், யாரை நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களை முதுகில் குத்துவார்கள். அவர்கள் காரியம் முடிந்த பிறகு உங்களை உதாசீனமாக தூக்கி எறிவார்கள். உங்களுக்கு கடந்த கால அனுபவங்களும் இது ஏற்பட்டிருக்கும். இனி எதிர்காலத்திலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வராமல் மிக மிக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணையோ தேடும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக தேட வேண்டும். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை மேஷத்திற்கு மாறிய பிறகு உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் சாதகமான பலன்களே உங்களுக்கு அமையும் என்பது உண்மை. சிறிய முயற்சி செய்தாலே வரக்கூடிய காலங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கட்டாயம் கூடி வரும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். பிரிந்திருந்த நட்பும் உங்களை தேடி வரும். உங்களுடைய உயர்வை கண்டு வரும். புதிய நட்புகளும் தேடி வரும். அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். அரசியலில் இருந்தவர்களுக்கு இனி ஒரு ஏறுமுகமான தொடர்புகளும் வெற்றியை நோக்கி உங்களுடைய அரசியல் பயணங்களும் கட்டாயம் தொடரும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆக 7 வந்திருக்கக்கூடிய சனி பல வகையான நன்மைகள் செய்தாலும் அவர் 6 குடைவர் என்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் நயவஞ்சகர்களும் உங்களுக்கு காட்டுவார்கள். அவர் நல்லவர் யார் கெட்டவர் என்று பகுந்தெடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்து யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று பார்த்து நீங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அதே வேளையில் 6 குடைவர் என்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அது உங்கள் குடும்ப தேவைக்கான கடனும் எதிர்கால நலனுக்காக கடனுமாக கட்டாயம் அமையும் என்பதே அடிப்படை உண்மையாகும். இனி அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நடக்கப் போகிறது, ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர் சனி பகவான் 6-7 குடைவராகி 7 இருக்கிறார். 2ஆம் வீட்டிற்கும் அவர் 5 குடைவராகி இருந்தார். அதனால் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவிருத்தி எல்லாம் இருந்தது என்பது அடிப்படை உண்மையாகும். இன்றைய காலகட்டத்தில் 2ஆம் வீட்டிற்கு அவர் 5-6 குடைவராகி 2க்கு 6 மறைகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். தன பிரச்சனைகள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். ஆனால் ஆரம்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. காரணம், 8 இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் பணத்தட்டுப்பாடு இருக்காது. இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். காரணம், 2ஆம் வீட்டிற்கு 6 சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் 2ஆம் வீட்டிற்கு அவர் விரயத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் 2ஆம் வீட்டிற்கு அவர் 8 பார்க்கின்ற காரணத்தினால்
பண விஷயத்தில் நீங்கள் 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று முன்ஜாமீனோ வாய்மொழி உத்தரவாகவும் யாருக்கு நீங்கள் முன்னிற்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வாக்கை உங்களுக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய குரு பயிற்சியும் 2ஆம் வீட்டிற்கு 8இல் இருப்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆக பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் ஒருவரை ஒருவர் கோபமான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு உண்டாகும். அதுதான் 2ஆம் வீட்டிற்கு 6இலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும். அவர் 6ஆம் வீட்டிற்கு 8, 12ஐ பார்க்கக்கூடிய பலன்களும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நிதானத்தையும் அமைதியும் கடைபிடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை தரும். பண விஷயத்திலும் நீங்கள் 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. முன்பின் தெரியாதவரிடத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கூடுமான அளவு அமைதியும் தியானத்தையும் நீங்கள் செய்தால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் பொங்கும். அதற்கு குரு பகவானுடைய பார்வையும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வழி கொடுக்கும். பிறகு அவர் மேஷத்திலிருந்து மாறி ரிஷபத்துக்கு வரும்போது மீண்டும் அவர் 2ஆம் வீட்டை 2க்கு 9இல் இருந்து பார்ப்பார். அப்போது எல்லா விதமான சௌபாகியங்களும் நீங்கள் அடையலாம் என்பதே 7இலே வந்திருக்கக்கூடிய கண்டகச்சனி அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் கிடைக்கக்கூடிய பலன்களாகும். ஆனாலும் குடும்பத்திற்காக முதலில் சொன்னபோல் தனவரவு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்கள் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே 2ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு அவர் 4, 5 கூடிய யோகாதிபதி ஆகின்றார். கடந்த காலத்திலே அவர் 3ஆம் வீட்டிற்கு 4இலே இருந்தார். அதுவும் 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமும் நல்ல இடம்தான். இப்போது 3ஆம் இடத்திற்கு 4, 5 கூடியவராகி 3க்கு 5இலே இருக்கின்றார். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவானும் 3ஆம் வீட்டை பார்ப்பார். ஆக 3ஆம் வீட்டிற்கு சகல விதமான சௌபாகியங்களும் இந்த சனி பகவான் தருவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீட்டிற்கு சாதகமாக சனி பகவான் நிற்பதினாலும் 3ஆம் வீட்டிற்கு அவர் 7ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டையும் 3க்கு 2ஆம் வீட்டையும் பார்ப்பதால் 3ஆம் வீட்டிற்கு இந்த சனி பகவான் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கொடுப்பார். உங்களுடைய தைரியத்திற்கு அவர் துணை நிற்பார். துணிந்து எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள். அதில் வெற்றியும் அடைவீர்கள். இளைய சகோதரிடத்தில் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பருடைய ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பருடைய ஆதரவும் அறிமுகம் கிடைக்கும். அதனால் விஐபியுடைய தொடர்பும் ஏற்படும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 3ஆம் வீட்டிற்கு 9இல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் அதற்கு சாதகமாக அமையும். இளைய சகோதரியுடைய வாழ்க்கையில் வசந்தங்களும் வளங்களும் ஏற்படும். அவர்களுக்கு திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை என்று சேர்ப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பணத்தாலும் நீங்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பீர்கள். அதனால் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும். கடந்த காலத்தில் பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளாக பிரிந்திருந்த சகோதரிகளெல்லாம் ஒன்று சேர்வீர்கள். மிக பெரிய அளவிலே அன்பும் பாசமும் பொங்கும். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் லாபமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும். பலவிதமான நன்மைகள் உங்களை பயணத்தால் வந்து சேரும். இளைய சகோதரிகள் மட்டுமில்லாமல் நண்பர்கள், சமுதாயத்தில் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம் 3ஆம் வீட்டிற்கு அவர் 4, 5 கூடியவராகி 3ஆம் இடத்திற்கு 5இலே இருப்பதே அதற்கு காரணம். குரு பகவானுடைய பார்வையும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். அதனால் 3ஆம் வீடு பலன் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம். 4ஆம் வீட்டிற்கு அவர் 3, 4 கூடியவராகி 4க்கு 4இலே இருக்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு 6, 7 கூடியவராகி முதலில் அவர் 4ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அவர் 6 கூடிய பலன்களை தருவார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுமான அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் நரம்பு தளர்ச்சி, சளி தொல்லை, ஒரு சில நோய் நொடிகள் உங்களுக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக வயதானவர்களுக்கு கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. அவருடைய பார்வையால் இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும். படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் கூடுதலான அக்கறையோடும் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் அவர் 6 கூடியவராகி அந்த 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்கள் இது. ஆனால் 4க்கு 4ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்க்கை உண்டாகும். அதனால் கடன்கள் உண்டாகும். அந்த கடன்களை நீங்கள் புதிய கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், அலுவலக மாற்றம், வாகன மாற்றம், பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் என்கின்ற பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் ஏற்றமும் முன்னேற்றம் வரும். அவர்களுக்கும் கந்திருஷ்டியும் போராமையும் வளர்ச்சியும் நேரடியான எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதிகமான லாபங்கள் வரும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் செவ்வாய் வீடான 4ஆம் வீட்டில் சனி பகவானுடைய பார்வை போட்டியும் போராமையும் கொடுக்கும். ஆனால் அதே 4ஆம் வீட்டிற்கு அவர் 4இலே சஞ்சரிப்பதினால் அதனுடைய வளர்ச்சியும் வளமும் கட்டாயம் இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக 4ஆம் வீட்டிற்கு நல்லது அல்லாதமான பலன்கள் கலந்தே நடக்கும். காரணம் 6 கூடியவர் என்ற காரணத்தினால் தேவையில்லாமல் போட்டி போராமைகள், வம்பு வழக்குகள் கடனும். 4ஆம் வீட்டிற்கு
அவர் நாளுக்குடையவராகி நாளுக்கு நாளிலே ஆட்சி பெற்று சஞ்சரித்து 4ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஆதாயமும் லாபமும் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே இருக்கும் என்பதையும் நீங்கள் மிக தெளிவாக நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறைக்கு நீங்கள் இருமுறை பார்த்தால் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். காரணம், வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு உண்டான பலன்கள் மிகவும் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு வீட்டிற்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்துத்தான் நாங்கள் பலன்களை சொல்கிறோம். அந்த அளவில் 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், புதிய சொத்து சேர்க்கையும் வரும். அதனால் கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் உங்களுக்கு சுப கடன்களாக அமையும். ரிஷபத்திலே குரு பகவான் வரக்கூடிய காலத்தில் எல்லா விதமான கடன்களும் நீங்கள் அடைத்து விடுவீர்கள் என்பதையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை வரக்கூடிய 2.5 வருடங்களாக தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். முதலில் அவர் 5ஆம் வீட்டிற்கு 2, 3 கூடியவராகி 5க்கு 3லே சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு 5லும், 5ஆம் வீட்டிற்கு 9லும், 5ஆம் வீட்டிற்கு 4லும் விழுகின்றது. இவ்வளோ நாள் 5ஆம் வீட்டிற்கு 7.5 சனி நடந்திருந்தது. நீங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்கின்றீர்கள், ஒவ்வொரு பாவத்திற்கும் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜோதிட நுணுக்கம். அந்த அளவிலே சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு விருச்சிகத்திலே வருந்தபொழுதே பிள்ளைகளால் அவர்களுக்கு செலவுகள் ஆரம்பித்தது. அங்கே ஒரு 2.5 வருடம், தனுசிலே ஒரு 2.5 வருடம், மகரத்திலே ஒரு 2.5 வருடம். இந்த சனிப்பயிற்சியின் மூலமாகத்தான் 5ஆம் வீட்டிற்கு முழுமையாக 7.5 சனி விழப் போகின்றது. அதனால் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் கட்டாயம் நிறைவேறும். காரணம், 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 5க்கு 11லும் 5க்கு 3லும் சாதகமாக இருப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். குறிப்பாக உங்களுடைய ஆசைகள் திட்டங்கள் கனவுகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியும் மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக குரு பகவான் ஏப்ரல் மாதம் 9ற்கு மாறி உங்களுடைய ராசியும் 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்பொழுது சனி பகவானும் மிக மிக சாதகமாக இருப்பார். அவருடைய பார்வையும் 9ஆம் வீட்டிற்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற கல்வியில் சாதனை படைப்பது, இளம் வயதர்களாக இருந்தால் திருமணம், வேலைவாய்ப்பு, தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணம், வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாட்டுகளுக்கு சென்று தொழில் செய்வது அல்லது கல்வி கேட்பது என்று அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும். வரக்கூடிய 2.5 வருடங்களிலே அவருடைய பலருக்கு திருமணம் நடக்கும். பிறகு பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். பலர் பேரன் பேத்தியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்கு சாதகமாக குரு பகவான் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய ஆதரவாகவும் வளமாகவும் அமையும். ஆக 5ஆம் பாவத்திற்கு இவ்வளவு நாள் நடந்திருந்த 7.5 சனி முழுமையாக விட்டுவிட்டதால் சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் சரி, அவருடைய வளர்ச்சி மிக பெரிய அளவிலே படிப்படியாக செல்லும். அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷம் அடையும். சகல விதமான சௌபாகியங்களும் தனப்பிராப்தியும் நிச்சயமாக 5ஆம் வீட்டிற்கு கிடைக்கும். அதே வேளையில் 5ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால், ஆரம்பத்தில் குரு பகவானும் செய்வதால் பிள்ளைகளுக்காக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அது அவரவர் வயதிற்கேற்றாற்போல் நிச்சயமாக இருக்கும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அந்த கடன்களை நீங்கள் நிச்சயமாக சுப கடன்களாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவர், அவர் 6க்கு 2லே இருப்பதினால் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் மிக பெரிய அளவிலே பாதிக்காது. முதலிலே சொன்னது போல எல்லாரிடத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சில நோய் நொடிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 6க்கு 2லே சஞ்சரிப்பதினால் மிக பெரிய அளவிலே 6ஆம் வீட்டு பலன் தனியாக 6க்கென்று எந்த விதமான கெடுதலும் உங்களை அண்டாது என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 11, 12 கூடையவராகி 8க்கு 12லே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதல்கள் உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம். போட்டி, போராமை, விமர்சனம், மனக்குழப்பம், சண்டை, சச்சரவு, விபத்து, உங்களை பின்னால் விமர்சனம் செய்வது, தேவையற்ற சிக்கல்களை உங்களை மாட்ட விடுவது என்று போன்றவற்றை பலன்களெல்லாம் நிச்சயமாக போய்விடும். உங்களை விட்டு விலகிவிடும். காரணம், தான் வீட்டிற்கு 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டு பலன்களை மிக பெரிய அளவிலே கட்டாயம் கொடுக்க மாட்டார். மிக விரைவில் 8ல் இருக்க குரு பகவானும் 9லே சஞ்சாரம் செய்வார். அப்போது 8ஆம் வீட்டு பலன்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நீங்கள் கட்டாயம் வரக்கூடிய காலங்களிலே நம்பலாம். இனி அவர் 9ஆம் வீட்டிற்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அவருடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் 10, 11 கூடியவராகி 9க்கு 11லே சஞ்சரிக்கின்றார். அதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கட்டாயம் வரப்போகிறது. அவரால் என்ன தீமைகள் வரும் என்பதை முதலில் பார்த்துவிட்டு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் யோகங்களும் வரும் என்பதையும் பார்ப்போம். அவரால் வரக்கூடிய சங்கடங்கள், 9ஆம் வீட்டை அவர் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் 10, 11 கூடியவராக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் என்ற காரணத்தினால் 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்களும் போட்டிகளும் போராமைகளும் தந்தைக்கு கடன்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தந்தைக்கு வைத்திய செலவுகள் வரலாம், தந்தையால் விரோதங்கள் வரலாம். இப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவராகி அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பதும்
அந்த வீடு செவ்வாயினுடைய வீடு பகை. அந்த வீட்டிலே சனி பகவான் நீசம் அடைகிறார் என்பதும் உங்கள் பலருக்கு தெரிந்த விஷயம். 6 9ஆம் வீட்டை பார்த்த காரணத்தினால் எல்லா விதமான மேலே சொன்ன சங்கடங்களும் வீழ்ச்சிகளும் வட்டி, வைத்திய செலவு, போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே வேளையில் ஏப்ரல் மாதம் அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பார். சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் பெரும்பான்மை உங்களை பாதிக்காது என்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். அதே வேளையில் 9ஆம் வீட்டிற்கு அவர் 10 11 கூடவராகி 9க்கு 7 இருந்து பார்ப்பதினால் தந்தையால் யோகங்கள், தந்தையால் பட்டம், பதவி, பேர், புகழ், தந்தை சொத்துக்கள், பிதர்ராஜ சொத்துக்கள் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள், விற்க முடியாது இருந்த சொத்துக்கள் விற்பது, சரியான பாகங்கள் பிரிக்காத இருந்த சொத்துக்கள் சரியான பாகம் பிரித்து மிகப்பெரிய அளவில் தனப்பிராப்தி வருவது, விற்க முடியாது இருந்த சொத்துக்கள் உங்களுடைய நிலத்திற்கு அருகாமையில் ஏதோ மிகப்பெரிய வரப்பிரசாதங்க அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வந்தால் ஏகப்பட்ட நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விலைகள் ஏறி அதன் மூலமாக மிகப்பெரிய பணங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் 9ஆம் வீட்டிற்கு அவர் 10 11 கூடியவராக இருப்பதும் 9க்கு 7 இருக்கக்கூடிய காரணத்தினால் தந்தையாலும் மிகப்பெரிய சொத்துக்களும் ஆதாயங்களும் பட்டங்களும் பேர்களும் புகழ்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தந்தை அவர்களால் எல்லா விதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உள்ளது. குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் 9ஆம் வீட்டிற்கு சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். பெரியவர்களாக இருந்தால் நீங்களே அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இளைஞர்களும் இளம்பெண்களாக இருந்தால் இந்த யோகம் உங்கள் தந்தையாருக்கு செல்லும். அதன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் எதிர்காலத்தில் உங்கள் நலனுக்காக தந்தையார் பல வகையில் சொத்து சுகங்களை சேர்க்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். குறிப்பாக 9க்கு 7 இருந்து பார்க்கக்கூடிய சனி பகவான் சகல விதமான சௌபாகியங்களும் தருவார். ஆன்மீக ஈடுபாட்டிற்கும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் உருவாக்குவார். காரணம் 9லே குரு பகவானும் சஞ்சாரிக்கப் போகிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. ஆக முதலிலே சொன்ன சனி பகவான் 6 கூடையவராகி பார்க்கக்கூடியதால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களும், அவர் அந்த வீட்டிற்கு 9 10 கூடியவராகி அந்த வீட்டிற்கு அவர் 7 இருந்து பார்க்கக்கூடியதால் எவ்வளவு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியமோ அந்த அளவுக்கு சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் வரும் என்பதும் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றோம். அதனால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். 2 கூறலாக பிரித்துள்ளோம். முதலில் அது நடந்தால் பிறகு இது நடக்கும். முதலில் இந்த நல்ல பலன்கள் நடந்தால் பிறகு கெடுதல் பலன் நடக்கும் என்பதும் நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். அடுத்தபடியாக சிம்மராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார் என்பதை பார்ப்போம். அவர் உங்கள் ராசிக்கு 6 7 கூடையவராகி 7 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 10ஆம் வீட்டிற்கு அவர் 9 10 கூடையவராகி 10க்கு 10 இருக்கின்றார். ஜோதிடத்திலே பாவம் என்று சொல்வோம். அதாவது எந்த பாவத்தை எடுத்தோமோ அந்த பாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 10க்கு 10 இருப்பதால் தொழில்துறையில் அவர் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். 10ஆம் வீட்டிற்கு அவர் 10 கூடையவராகி 10க்கு 10 இருக்கின்றார். ஜோதிட பலன்களை நிர்ணயம் பொழுது எந்த வீட்டுக்கும் நாம் பலன் சொல்லும்போது பாவம் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிற்கு 5 9 இருக்கக்கூடிய கிரகத்தையும் 6 8 12 இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்க்கும் பார்வையும் கணக்கில் வைத்துக்கொண்டு பலனை சொன்னால் அது 100% கோச்சாரமாக இருந்தாலும் சரி, தசாபுத்திகளை பிரித்து சொன்னாலும் நிச்சயமாக அந்த பலன்கள் அப்படியே நடக்கும். அந்த விதிகளின்படி 10ஆம் வீட்டிற்கு அவர் ராஜயோகாதிபதியாக இருந்து 10க்கு 10 இருப்பதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு சகல விதமான வெற்றியும் யோக பலன்களும் கட்டாயம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம் 10க்கு 10 இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே வெற்றியை தரும். நீங்கள் உங்களுடைய உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யலாம். மிக பெரிய அளவிலே வியாபாரத்தில் நீங்கள் கொடி கட்டி பார்க்கலாம். எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறும். உங்களுடைய சாதனைகள் நீங்கள் கட்டாயம் தொடரலாம் என்பதே உண்மை. அதே வேளையில் 10ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் அதிகமான அலைச்சல்களும் திருச்சல்களும் ஏற்படும். அவர் 6 கூடி என்ற காரணத்தினால் தொழில் ரீதியான கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் 10ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் தொழில் மூலமாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்கலாம். சொத்து சுகங்களை சேர்க்கலாம். இடமாற்றங்கள் வரலாம். தொழில் விருத்தியாகலாம். தொழிலுக்காக புதிய கட்டிடங்களை கட்டலாம். உள்நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டிற்கு அவர் 7ஆம் வீட்டை பார்ப்பதனால் புதிய பங்குதாரர்கள் சேரலாம். புதிய பார்ட்னர்கள் சேரலாம். அல்லது கணவன் மனைவியை சேர்ந்தும் நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே கூட்டுறவு துறையில் இருப்பவர்கள் மிக பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி பயணங்கள் கட்டாயம் செல்லலாம் என்பது உண்மையாகும். பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் இடமாற்றமும் பதவி உயர்வும் வரும். அதனால் பணம் உயர்வும் கட்டாயம் வரும். 10ஆம் வீட்டிற்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற சனி பகவான் அவருடைய பார்வையாலும் அவருடைய சஞ்சாரத்தினாலும் தொழில்துறையில் இருப்பவர்களும் சரி, பணியில் இருப்பவர்களும் சரி, வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் படிப்படியான வளர்ச்சியும் மிகப்பெரிய தன சம்பாத்தியமும் வீட்டிற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான சொத்து சுகங்களையும் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் சேர்க்கையும் சேர்க்கலாம். அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் அமையும். அதனால் கடன்களும் கட்டாயம் ஏற்படும். அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு அவர் 6 கூடையவர் என்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. 10ஆம் வீட்டிற்கு அவர் ராஜயோகாதிபதி 9 10 கூடையவர் என்பதாலும் பலவிதமான
வெற்றிகளையும் பலவிதமான தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பலவிதமான ஏற்றமும் முன்னேற்றமும் வெற்றியும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6 குடையவர் என்பதால் கடன்களும் உண்டாகும். அந்த கடன்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிகமான அலைச்சலும் திருச்சலும் இருக்கும். ஆனால் உடல்நலத்தில் நீங்கள் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். கூடும் அளவுக்கு நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் உடல்நலை பாதிக்கப்படும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 5, 8 கூடிய குரு பகவான் 9 சஞ்சரிப்பார். அப்பொழுது 9ஆம் வீட்டை சனியும் குருவும் சேர்ந்து பார்ப்பார்கள். அந்த காலகட்டத்தில் அதிகமான பயணங்கள் ஏற்படும். அது உள்நாட்டு பயணங்களாகவும் இருக்கும், வெளிநாட்டு பயணங்களாகவும் இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற வெற்றி செய்திகள் வரும், புதிய ஆர்டர்கள் வரும். தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கும். ஆனால் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்பட்டு குடும்பத்தை பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் பதவி உயர்வால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயர்வும், பண உயர்வுகளும் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு பண உயர்வுகளும் வரும். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கும் இடமாற்றமும் பொருள் வசதியும் பதவி உயர்வும் வரும். அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறியதும் மீண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய தொழில்துறை செல்லும். காரணம் எப்படி என்று நீங்கள் 8 கூடியவர் 10 இருந்தால் கெடுக்க மாட்டாரா என்று உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம். அதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு அவர் 5 கூடியவர் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 5, 9 கூடியவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் வளமும் கட்டாயம் உண்டு. குரு பகவான் அந்த வீட்டிற்கு அவர் 8 கூடியவராக இருந்தாலும் அவர் 11 கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் ரிஷபத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியும் பலமும் லாபமும் கட்டாயம் தருவார். தொழில்துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவிலே தனது சாதனை கட்டாயம் படைப்பார்கள் என்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வையாலும் குருவினுடைய சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய வெற்றியாகவும் மிகப்பெரிய உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையிலே உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பது சனி பகவான் 10ஆம் வீட்டிற்கு தரக்கூடிய மிக அற்புதமான பலன்கள். முதலிலே சொன்னது போல அலைச்சலும் திருச்சலும் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும். உங்களுடைய சிம்ம ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். அவர் கடந்த 2.5 வருடங்களாக 11ஆம் வீட்டிற்கு 8 இருந்ததால் பலவிதமான சங்கடங்கள், சட்ட போராட்டங்கள், அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றாமற் போட்டியும் போராமையும் இருந்தது. மூத்த சகோதரிகளிடத்தில் கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள், பிரிவினைகள், வைத்திய செலவுகள், வட்டி செலவுகள் என்ற சகல விதமான சங்கடங்களையும் நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனால் 11ஆம் வீட்டிற்கு அவர் 8, 9 கூடியவராகி 11க்கு அவர் 9 வந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கும் அவர் 6, 7 கூடியவராகி இருப்பதினால் இனி வரக்கூடிய காலங்களில் 11ஆம் வீட்டிற்கு அவருடைய பலன்கள் மிகப்பெரிய சாதனையாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் அமையும். அதற்கேற்றார் போல் 11ஆம் வீட்டிற்கு 11 அதாவது 9 மிக விரைவிலே ஏப்ரல் மாதத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பார். அதனால் 11ஆம் வீட்டிற்கு சகல விதமான செல்வமும் செல்வாக்கும் வெற்றியும் கட்டாயம் தேடி வரும். உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கும். அது பிள்ளைகள் வகையிலோ, குடும்பத்தாருடைய வகையிலோ, கணவன் மனைவி உறவிலோ, நண்பர்கள் வகையிலே இருக்கலாம். எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றி கட்டாயம் உண்டாகும் என்பதே 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும். அவருடைய பார்வை 11க்கு 11ஆம் வீட்டிலும் படுகின்றது. 11ஆம் வீட்டிற்கு 3, 11ஆம் வீட்டிற்கு 6 படுகின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். உங்களுடைய துணிவாலும் தைரியத்தாலும் சாதிப்பீர்கள். ஆனாலும் போட்டியாலும் போராமையாலும் மறைமுகமான எதிர்ப்பாலும் உங்களை எதிர்ப்பார்கள். அந்த எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் தவிடுபடி ஆக்கி நிச்சயமாக சாதனை படைப்பீர்கள். அதற்கு 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் சஞ்சாரமும் அவருடைய பார்வையும் மிக விரைவிலே குரு பகவான் மேஷத்திற்கு வரக்கூடியதனால் அதனால் பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதரர் வகையில் அவருடைய திருமணம், குழந்தை பாக்கியம், அவருடைய வாழ்க்கை வசதி, வளர்ச்சி என்று சகல விதமான நன்மைகள் நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும். எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் முன்னிருந்து செய்யலாம். அவர்களுக்காக கடன் படக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அந்த கடன்கள் நீங்கள் குடும்ப கடன்களாகவும் சுப கடன்களாகவும் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதே 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் சஞ்சாரமும் அவருடைய பார்வையாலும் வரக்கூடிய பலன்களாகும். ஆக கடந்த காலத்தில் மூத்த சகோதரர்களையும் எதிரிகளாலும் போட்டி போராமையாளர்களிலும் வம்பு வழக்கில் இருந்த சங்கடங்களெல்லாம் முற்றிலுமாக நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வளர்ச்சியும் வெற்றியும் மூத்தவர்களுடைய வாழ்க்கை வளங்களும் கட்டாயம் அமையும் என்பதே 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்கள் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 7, 8 கூடியவராகி 12ஆம் வீட்டிற்கு அவர் 12 மறைவதினாலும் உங்களுடைய ராசிக்கு 6, 7 கூடியவராகி 7 சஞ்சரிப்பதினால், குறிப்பாக 12க்கு 8 மறைவதனால் 12ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் எல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும். கடந்த காலத்தில் 6 இருந்து சனி பகவான் 7 பார்வையாக 12 பார்த்தார். அதனால் பலவிதமான பிரயாணங்கள், அலைச்சல்கள், திருச்சல்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்று நீங்கள் சுற்றி திரிந்து எதிர்பார்த்த லாபங்கள் வரவில்லை. ஆனால் 12ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 8 மறைவதனால்
கூடுமான அளவுக்கு தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பீர்கள். ஆதாயம் இல்லாத பயணத்தில் நீங்கள் இறங்க மாட்டீர்கள். உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப செலவுகளே ஆகும். ஆனால் 12ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடுகெடுதல் கூடுமான அளவுக்கு உங்களை தாக்காது என்பதை நீங்கள் நம்பலாம். ஆரம்பத்திலே குரு பகவான் 8ல் இருந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆரம்பத்தில் ஆகக்கூடிய செலவுகள் சுபவிரயங்களாகும். பிறகு குரு பகவான் மேஷத்திற்கு மாறியதும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வீண் விரைய பயணங்களும் நிச்சயமாக நீங்கள் தவிர்ப்பீர்கள். ஆதாயங்கள் கட்டாயம் உண்டாகும். ஒரு சில பயணங்கள் வந்தாலும் அந்த பயணங்கள் ஆன்மீக பயணங்களாகவும் தர்ம காரியமான பயணங்களாக இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகளாகவும் வீண் அலைச்சல் பயணங்களாகவும் நிச்சயமாக அமையாது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆக சிம்மராசிக்கு கண்டச்சனியாக 7 வந்தாலும் அவருடைய ஒரு சில சங்கடங்கள் அவர் உடல் ரீதியாக கொடுத்தாலும் தொழில் ரீதியாகவும் வீடு வண்டி வாசல் வகையிலும் பிள்ளைகளுடைய வகையிலும் மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் மன நிம்மதியும் வெற்றியும் கட்டாயம் அவர் தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனையும் வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும். சனிக்கு ஆதரவாக மிக விரைவிலே குரு பகவானுடைய பயிற்சியுமாக இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அனுகூலமாக அமையும் என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்கு கண்டகச்சனி 7 வந்திருக்கக்கூடிய சனி பகவான், அவருக்கு உண்டான தெய்வ வழிபாடை பார்ப்போம். முடிந்த பொழுதெல்லாம் காவிரியில் சென்று ஸ்தானம் செய்து ரங்கநாத பெருமாளையும் ரங்கநாத தாயாரையும் வணங்கி வாருங்கள். அதே காவிரி கரையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டு ஸ்ரீ தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7 வந்திருக்கக்கூடிய சனியால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. சனிக்கிழமை தோறும் மறக்காமல் நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் வெற்றிலை பாக்கு மாலை சாத்தியும் வெண்ணெய் சாத்தியம் வழிபடுங்கள். சதுர்த்தியன்று விநாயகப் பெருமானுக்கு அவசியம் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பசுமாற்றுக்கு அகத்திக்கீரையும் பழங்களையும் நீங்கள் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபட்டு வருவது சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் தரும். குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல்களும் கணவன் மனைக்குள் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெய்வங்கள் உங்களுக்கு அருள்பாலிக்கும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அது முடியவில்லை என்றால் தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானதாக அமையும். நன்றி, வணக்கம்.